ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் அவர் உயிருள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம பேசுகிறத சரியாக டவர் கிடைக்காம குறன்னு கேட்குற ஆண்டவர் அல்ல. நீங்கள் உடைந்த உள்ளத்தோட இந்த இடத்துல எப்போ வந்தீங்களோ அப்பொழுதே உங்கள் அருகில் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரா? இயேசு உங்ககிட்ட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்க அந்த நம்பிக்கையில் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம். ஆம், நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். அடுத்த வசனம், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் என்பாயாகில், ஆம், உன் சேஷ்ட புத்திரனை என்று சொல் என்றாள். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திரன் என்றால் அது சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்கிறது. புரியுற மாதிரி சொல்லணும்னா மூத்த பையன். என்ன பையன்? தலைப்பிள்ளை, மூத்தவன். சேட்ட புத்திரனா கிடையாது, சேஷ்ட புத்திரன். யூதர்கள் மூத்தவர்களை ரொம்ப கனம் பண்ணுவாங்க. சேஷ்ட புத்திரன், ஃபர்ஸ்ட் பார்ன், மூத்த பையன். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு அப்பாவுக்கு 40 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா, ஒருவேளை 2 பசங்க இருக்கிறாங்கன்னா, சொத்து பிரிக்கும் போது நம்ம ஊருப்படி என்ன பண்ணுவாங்க? 20 லட்சம் என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. ஆனால் யூத கலாச்சாரத்தின்படி மூத்தவனுக்கு 2 பங்கு உண்டு. எத்தனை பங்கு உண்டு? சேஷ்ட புத்திரன் அந்த அளவுக்கு கனப்படுத்தப்பட்ட நபர். யூத கலாச்சாரத்தின்படி 2 பங்கு. 40 லட்சத்தை என்ன செய்வாங்க? அதை 10 30 எங்கே போயிடும்? மீதி 10 மட்டும்தான் தம்பிக்கு. அதுதான் சட்டம். அது ஏன் ஆண்டவர் அப்படி உண்டு பண்ணார்னா உங்களுக்கு போக போக சொல்லிக் கொடுக்குறேன். ஜூவிஷ் கல்ச்சர் படி சேஷ்ட புத்திரனுக்கு 2 பங்கு கொடுக்கணும். 20% அவனுக்கு சொத்தில் கொடுக்கணும். அதுதான் சட்டம். இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேனே. இஸ்ரவேலுடைய சேஷ்ட புத்திரன் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு 2வது பையன். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யார் ஆண்டவருக்கு? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முதல் பையன் யார்? ஏசப்பாவா? சரி, அதுவும் ஒரு பக்கம் கரெக்டு தான். யூதர்கள் தான் முதலாவது தேவனுடைய குமாரர்கள். ஆமென். இஸ்ரவேலுடன் யாரை சொல்றாரு? இஸ்ரவேல் தேசம். யூதர்கள் தான் ஆண்டவருக்கு முதல், புரியுற மாதிரி சொல்கிறேனே, முதற் பங்கு 2வது பங்குன்னு புரிச்சுக்கோங்க. முதல் பங்குனா பழைய ஏற்பாட்டில் நடந்த அற்புதங்கள். நீங்களா பார்த்தீங்க செங்கடல் பிரிஞ்சதை பார்த்துருக்கீங்களா? எனக்குலாம் ஆசை, நான் மட்டும் மோசேக்கு பின்னாடி இருந்திருந்தேனா அது எப்படி இருக்கும்? அவர் அப்படி கோலை ஓங்கின உடனே கடல் 2ஆக பிரியுது. எத்தனை அடி உயரத்துக்கு பிரிஞ்சிருக்கும்? இப்போ கடல் உள்வாங்கி போகும் பொழுது கன்னியாகுமரியில் காட்டுறாங்க. இப்போ கடல் உள்வாங்கி போயிருக்கான். இவ்வளோ கிட்ட இவ்வளோ ஆழம் இருக்கான் பாருங்க. ஒரு தூத்துக்குடியில் குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோதான், ஒரு 4 அடி ஆழத்தில் சும்மா அப்படி போனேன், டக்குன்னு உள்ளே போயிட்டேன். கடற்கரையில் ஸ்டார்டிங்கிலே ஆழம் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்கள், செங்கடல் எவ்வளவு பெரிய கடல், எவ்வளவு ஆழம், எவ்வளவு உயரமாக தண்ணீர் செவர் மாதிரி பிரிந்து நின்றுருக்குது. அதை நீங்கள் கிட்ட இருந்து பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு ஆசை இல்லையா? இப்போ கண்மலையில் இருந்து மினரல் வாட்டர் என்ன செஞ்சுட்டு வருது? வெடிச்சு வருது. பழைய ஏற்பாட்டில் மோசே கண்மலையை பார்த்து பேசுகிறாரு. கண்மலையிலேருந்து தண்ணி என்ன செய்யுது? அந்த கண்மலையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கண்மலை அங்கேயே தான் இருக்குது, பிளந்த கண்மலை. உங்களுக்கு நான் இமேஜ் கூட காட்ட முடியும், சரிங்களா? அது கிட்டன்னு பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? காடைகள் எல்லாரும் அப்படியே பசியாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒருத்தவங்க சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, நல்ல ஒரு கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் ரைத்தா, ஒரு பிரெட் அல்வா கொடுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? இப்போமே வந்து கொடுக்க சொல்லுங்க பாஸ்டர். ஆனால் யோசிச்சு பாருங்கள், எல்லாரும் பசியாக இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசமே அழுது, எங்கேயோ பறந்துக்கிட்டு இருந்த காடைகள் வந்து குமிஞ்சிருச்சு. 3 அடி உயரத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? எல்லாரும் கவனிங்க, ஜேட நம்ம பாடு சுற்றிட்டு கிடக்கட்டும். 3 அடி உயரத்துக்கு குமிஞ்சிருச்சு.
அந்த அற்புதத்தை நீங்கள் நேரில் பார்த்துருந்தா எப்படி இருக்கும்? சேஷ்ட புத்திரனுக்கு தான் முதல் பங்கு. பழைய ஏற்பாட்டு அற்புதங்கள், பழைய ஏற்பாட்டு அற்புதங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. புதிய ஏற்பாட்டு அற்புதங்கள். இயேசு கல்யாண வீட்டில் திராட்சரசத்தை தண்ணீர் என்ன செஞ்சார்? திராட்சரசமா? அதையும் பார்த்து வைக்க நமக்கு கொடுத்து வைக்கல. பார்க்க அதுக்கிட்ட இருந்து பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஊர் தண்ணியை குடிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவர் மாற்றிய திராட்சரசத்தை அந்த 12 சீசர்கள் நம்ம ஒரு ஆளாக இருந்திருக்க கூடாதா? அந்த கல்யாண வீட்டில் கூப்பிட்ட சொந்தக்காரங்க நம்ம ஒரு ஆளாக இருந்திருக்க கூடாதா? இயேசும் சூம்பின கையுடையவனுக்கு கையை நீட்டுங்கிறார். கை புஜுக்கு என்ன செஞ்சிருச்சு? வளர்ந்துருச்சு. அந்த அற்புதத்தை நீங்கள் நேரில் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு ஃபியூனரல் ஃபங்க்ஷன், என்னது, துஷ்டி வீட்டில் இருக்கீங்க, சரிங்களா? துஷ்டி வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. பாடி எப்போமா தூக்குவாங்க? 3 மணிக்கு தூக்குவாங்க. இப்போ பாடி ஒரு வாலிப பையன், எப்படி செத்தான் தெரியல, ஆனால் வியாதிப்பட்டு எப்படி இறந்துட்டான். 3 மணிக்கு பாடியை தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே தூக்கிட்டு போகும்போது அந்த தோப்பு முக்கில் இயேசு வந்துட்டார். இயேசு வந்து அந்த பாடியை தொட்டு எழுப்பி உட்கார வச்சுட்டார். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா? எப்படிங்க இருக்கும்? பயந்து ஓடிடுவீங்களா? ஓட்டம் பிடிச்சிருவேன் பாஸ்டர். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இயேசு அதை செஞ்சார். இயேசு அற்புதங்களை செஞ்சார். ஒருத்தனை கண்ணு தெரியலங்க, அவனை ஆண்டவர் கண்ணை திறந்துட்டார். ஒருத்தனை காது கேட்கல, ஒருத்தனுக்கு வாய் பேச முடியல. நம்மளால் பழைய ஏற்பாட்டு நடந்த அற்புதத்தையும் பார்க்க முடியல, புதிய ஏற்பாட்டில் நடந்த அற்புதத்தையும் முதற் பங்கும் நமக்கு கிடைக்கல, 2வது பங்கும் நமக்கு கிடைக்கல. சேஷ்ட புத்திரனுக்கு 2 பங்கு. 2 பங்கும் யூதர்களுக்கு தான் கிடைச்சது. பழைய ஏற்பாடு முதல் பங்கு, 2வது பங்கு புதிய ஏற்பாடு. 2யுமே ஆண்டவர் இயேசப்பா நேராக ஒட்டணத்துக்காக வந்தார். பிறந்து இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி சீவலப்பேரியில் ஒரு குமாரனை பெறுவாள், அவளை ஒட்டணத்தில் வளர்ப்பார்கள், களத்திக்கண்ணீரில் அவர் சிலுவையில் அறையப்படும். அப்படி எந்த பக்கமாக ஆண்டவர் பிறந்து இறந்து இயேசு சங்கமட்டி வழியாக நடையாய் நடந்து முரமன் வழியாக ஊழியம் போய் ஓசனத்தில் மதியான சாப்பாடை முடிச்சுட்டு அந்த பக்கம் சமாரிய ஸ்திரியை பார்த்த மாதிரி மணியாச்சி ஸ்திரியை பார்த்து அப்படி வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இயேசுவையாக பார்த்துருந்துருக்கலாமே, அப்படி இருந்திருக்கும். இல்லை, முதல் பங்கும் யூதர்களுக்கு தான், 2வது பங்கும் சேஷ்ட புத்திரன். ஆனால் நாம் 2வது பையன். நமக்கு வார்த்தை வடிவில் தான் அற்புதங்கள் இருக்குது. நாம் இளைய பையன். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் இளைய பையன் சொல்லுங்கள். நீங்கள் இளைய குமாரன், இளைய பையன், சோட்டா பாய். என்ன பாய்? சின்ன பசங்க. யூதர்களோட கம்பேர் பண்ணும் பொழுது நாம் சாதாரண நபர்கள் தான். ஆனால் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 60:22. ஏசாயா 60:22 எடுத்தவங்க வாசிங்க. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன். போதும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன். மறுபடி வாசிங்க. சின்னவன் 1000ம் சிறியவன். நாம சேஷ்ட புத்திரன் கிடையாது, நாம யூதர்கள் கிடையாது, நாம 2வது பிள்ளைங்க தான் தேவனுக்கு. ஆமென். 2வது பிள்ளைங்க நாம தான். 2வது நாம தான் சிறு பிள்ளைகள், சின்னவர்கள், சிறியவர்கள். ஆனால் நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 1000ஆய் மாறப்போகிறாய். ஆமென். நீ பலத்த ஜாதியாய் மாறப்போகிறாய். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் பலத்த ஜாதியாய் 1000ஆய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. லிட்டில் ஒன் வில் பி கன்வெர்ட் இன்டு thousands. சாதாரண சின்னவர்களாக இருக்கிற நாம் 1000ஆய் மாறப்போகிறோம். அல்லேலூயா. 1000ஆய் மாற்றுவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் 1000ஆய் மாறுவீங்க. நீங்கள் 1000ஆய் மாறுவீங்க. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு என்ன செய்யணும்? மாறணும். நம்முடைய சபைகள், நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் சின்ன சபைகள் 1000ஆக என்ன செய்யணும்? மாறணும். சிறிய சபைகள் பலத்த ஜாதிகளாக என்ன பண்ணணும்? மாறணும். சின்ன சபையிலே 1000 பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி செய்திகளை நாம் என்ன செய்யணும்? கேள்விப்படணும். சின்னவன் 1000ம் சிறியவன். எல்லா இடத்துலையும் நீங்க சிறியவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, நெருக்கப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 60:22 படி நீ 1000ஆக மாறுவாய். நீ பலத்த ஜாதியாக இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் 1000ஆக மாறுவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய போகிறீங்க. என்ன பாஸ்டர்னா, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 3 தடவை இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க. எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்க? 1 மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த 3 இந்த வசனத்தை எத்தனை தடவை அறிக்கை பண்ண போகிறீங்க? எப்படி அறிக்கை பண்ண போகிறீங்கன்னா, சின்னவனாகிய நான் தூங்கும் போது விட்டுருங்க. சரிங்களா? தூங்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்?
அறிக்கை பண்ண வேண்டாம். முடிஞ்சால் எந்திரிச்சு அலாரம் வச்சு அறிக்கை பண்ணிக்கோங்க. கேட்குறாங்க பாரு கேள்வி. ஞாபகம் வரமாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒருக்க. இப்போ 7 மணிக்கு, இப்போ காலையில் இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா எப்போ எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்ச உடனே சின்னவனாகிய நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 1000ஆக மாறுவேன், சிறியவனாகிய நான் பலத்த ஜாதியாக மாறுவேன். 3 தடவை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். 7 தடவை அறிக்கை பண்ணால் ரொம்ப நல்லது. ஆமீன். 7 அவ்வளோ நேரம்லாம் பண்ண முடியாது பாஸ்டர். நான் பல்லே அவ்வளோ நேரம் விளக்க மாட்டேன். நான் எதுக்கு அவ்வளோ நேரம் அறிக்கை பண்ணுங்கிற மாதிரி பார்க்குறீங்க? மகாராஜா சிரிக்கான். 7 தடவை அறிக்கை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. 7 தடவை அறிக்கை பண்ணும் பொழுது, ஏன் 7ன்னு சொல்கிறேன்னா, இந்த 7ங்கிறது முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம ஹியூமனுக்கு 2 விதமான பிரெயின் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், 2 பிரெயின். ஒன்று கான்சியஸ் பிரெயின், 2வது சப்கான்சியஸ் பிரெயின். அது என்ன சாமியார் தாடியில் ஃபயரா பாஸ்டர்? சப்கான்சியஸ் பிரெயின் ஒன்று வெளிப்புற மூளை, இன்னொன்று உட்புற மூளை. வெளிப்புற மூளையில் நீங்கள் எல்லா காரியமும் அங்கே தான் ஸ்டோர் ஆகும், சரிங்களா? இருதயத்தின் ஆழம் சொல்லுவாங்க தெரியுமா? உட்புற மூளை. அங்கே தான் அடிக்கடி கேட்குற வார்த்தைகள் என்ன செய்யும்? ஸ்டோர் ஆகும். வெளிப்புறத்தில் இப்போ நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, சங்கீதம் 25 வாசிக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள். 25 வாசிக்கிறீங்க, வரிசையாக வாசிக்கிறீங்க. இப்போ அதில் ஒரு 20 வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 வசனமும் வெளிப்புற மூலையில் இருக்கும், அதனால் பயனே கிடையாது. ஆனால் அந்த வசனத்தில் ஒரு வசனம் உள்ளே போயிடும், அந்த வசனம் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஆமேன். நீங்கள் 7 தடவை வசனத்தை அறிக்கை பண்ணீங்கன்னா அந்த வசனம் வெளிப்புற மூளையை தாண்டி உட்புற மூளையில் என்ன செஞ்சிடும்? போயிடும். இன்னைக்கு ஏன் நிறைய பேரை மன்னிக்க முடியலைன்னா, அவங்க சொன்ன வார்த்தை வெளிப்புற மூளையை தாண்டி உட்புற மூளைக்கு என்ன செஞ்சிருச்சு? அதுதான் பிரச்சனை. ஏன் நமக்கு கோபம் குறைய மாட்டிக்கு, மன்னிக்க முடியல அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தை இந்த காது வழியாக போய் இந்த காது வழியாக வர்ற ஸ்டேஜை தாண்டி காது வழியாக போய் தொண்டை வழியாகவே மூளைக்கு என்ன செஞ்சிருச்சு? அதுதான் பிரச்சனை. உட்புற மூளையில் இருந்தால் எப்படி அது மன்னிக்க முடியாத அளவுக்கு கோபத்தை தருதோ, அதே மாதிரி வசனம் உள் மூளையில் இருந்துச்சுன்னா அது ஜீவனை கொடுக்கும். ஆமேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, சின்னவனாகிய நான் 1000ஆக மாறுவேன், சிறியவனாகிய என்னுடைய குடும்பம் பலத்த ஜாதியாக மாறும். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு 4 விதமான குவாலிட்டிஸ் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய லைஃப்பில் அது அவைலபிளாக மாறணுமா, அல்லது அது வெளியரங்கமாக மாற வேண்டும் என்றால், இந்த வாக்குத்தத்தம் நம்ம லைஃப்பில் வெளிப்படணும்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு 4 காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. சொன்னது, இருந்தார்கள். ஆம் தகப்பனே, ஆம் ஆம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். யார் கேட்டது சொத்து பிரித்து கொடுன்னு? இளையவன், சின்னவன், சிறியவன். அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். இளையவன் கேட்குறான், இளைய குமாரன் கேட்குறான், எனக்கு வர்ற பங்கு என்ன செஞ்சுதாங்க, பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, தகப்பனும் அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 13வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வெளிநாட்டுக்கு போய், தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், அங்கே துன்மார்க்கமாய் கெட்ட வழியில் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. இந்த இடத்துல ஒரு சின்னவனை பார்க்கிறோம், இந்த வேத பகுதியில் ஒரு சிறியவனை பார்க்கிறோம். இளைய குமாரன் என்ன கேட்குறான்? எனக்கு தர வேண்டிய பங்கு என்ன செய்யுங்க, தாங்க. எனக்கு தெரிஞ்ச அவனுடைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், டே உன் பங்கு உங்கள் அப்பாட்ட கேள்றா, வாடா நம்ம போய் கோவாவுக்கு போய் என்ஜாய் பண்ணுவோம், வெளியூருக்கு போய் நல்லா ஜமாய் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வாழ்க்கை, உங்கள் அப்பாட்ட சொத்தை பிரித்து கேள்றா அப்படின்னு உடனே இவன் போய் கேட்குறான். கேட்ட உடனே அவங்க அப்பா என்ன செய்கிறார்? 2 பங்கையும் பிரித்து கொடுக்குறார். ரொம்ப சின்ன பையன் கிடையாது, இளைய குமாரனுடனே 8 வயசு 10 வயசு நினச்சிடாதீங்க. 30 வயது வரைக்கும் யூதர்கள் அப்பாவினுடைய கருத்துக்குள்ளே தான் என்ன செய்யணும். எத்தனை வயது வரைக்கும்? 30 வயது வரைக்கும் யூதர்கள் தாய் தகப்பன்மார் கருத்துக்குள்ளே தான் இருக்கணும். 30 வயதுக்கு மேலே தான். இளைய குமாரனுக்கே 30னா மூத்தவனுக்கு எத்தனை வயசுன்னு தெரியல. அவனுடைய வயது வந்த உடனே பிரித்து கேட்கிறான். சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு பாக்கெட்டை நிரப்பிட்டு வெளிநாட்டுக்கு என்ன செய்கிறான்?
போகிறான். துன்மார்க்கமாய் ஜீவனை பண்ணி என்னென்ன சேஷ்டைகள் செஞ்சான்னு தெரியல, இந்த இளையவன் என்னென்ன தப்பு செஞ்சான்னு தெரியல, எல்லாவற்றையும் நல்லா கூத்து கும்மாளம் தப்பு எல்லாம் செஞ்சு எல்லாவற்றையும் அழித்து போட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, பணத்தை தவறாக கையாண்டால் சொல்லுங்க, பணத்தை ரெக்க முளைச்சு பறந்துடும், ரெக்க முளைத்து பறந்து விடும். ஆமேன். நாம் எதை பணம் மாத்திரம் இல்லை, உங்கள் நேரத்தை தவறாக கையாண்டிங்கன்னா அதுவும் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போய்விடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை தவறாக கையாண்டா அவங்க உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை தவறாக கையாண்டு பாருங்க, அவங்களும் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவாங்க. எதை நீங்கள் தவறாக மிஸ்மேனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜர்னா யாரு? மேனேஜர்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்த மேனேஜ் பண்ணுறவர், ஆளுகிறவர். மிஸ்மேனேஜர்னா தவறாக ஆளுகிறவர். நீங்கள் மிஸ்மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களை விட்டு போயிடும். இந்த இளையகுமாரன் துன்மார்க்கமாய் ஜீவனை பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம். 15 சேர்ந்து வாசிப்போம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு, எவ்வளவு ஜேஜேன்னு வரும்போது லட்சக்கணக்கில் பேங்க்ல போட்டு வந்தவன் தவறாக கையாண்டதினாலே, கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி செஞ்சதினாலே அவங்ககிட்ட இருக்கிற எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அங்க ஒரு ஜேடன், அவனை உட்கார வைங்கப்பா. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய், ஆனா அவனுக்கு அது கூட என்ன செய்யலையா. பண்ணி திங்கிற தவிட புலி பசித்தாலும் புல்ல திங்காதுன்ற மாதிரி யாராவது பண்ணி திங்கிற தவிட திங்க ஆசைப்படுவாங்களா? அவ்வளவு கொடிய பசி. அப்பா வீட்டில் ஜம்மன் இருந்தவன் வரும்போது நல்ல கொலு கொலுன்னு என்ன செஞ்சிருப்பான், வந்திருப்பான். இங்கே வந்து எல்லாம் இழந்து பஞ்சம் உண்டாகி பண்ணி திங்கிற தவிட கிடைச்சா நல்லா இருக்குமே. எத்தனை பேர் ஜான்சன் கடையில் புண்ணாக்கு மூடையில் புண்ணாக்கு இருக்கிறத பார்த்துருக்கீங்க? புண்ணாக்கு இருக்கும், கம்மமுள் இருக்கும், கோதுமை இருக்கும், அரிசி இருக்கும். அரிசி எடுத்து அவர் அங்கே திரும்புறக்குள்ள போட்டு என்ன செஞ்சிடுவோம், கோதுமை எடுத்து என்ன செய்வோம். எங்கள் ஊரில் ராஜா ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் உண்டு. அந்த ஸ்டோருக்கு 2 வாசல், இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம். ஸ்கூல் முடிச்சு போகிற எல்லா பசங்களும் அப்படி உள்ளே போய் கோதுமை ஒரு கையை அள்ளி வாயில் போட்டு அப்படியே வெளியே வந்துடுவானுங்க. யாருக்காவது ஆசை வந்திருக்கா அங்கே இருக்கிற புண்ணாக்கு எடுத்து வாயில் போடணும்னு? ஜான்சன் கடையில் வராது. கம்மமுள்ள எடுத்து கூட என்ன செஞ்சிருவோம், வாயில் போட்டுருவோம். கோதுமையோடு எடுத்து என்ன பண்ணுவோம், புண்ணாக்கை யாராவது திங்பாங்களா பாஸ்டர்? யாருக்காவது ஆசை வருமா? அதை சாப்பிட ஆசையாக இருந்தான்னா அவனுக்கு அது கூட என்ன செய்யலையா, தவிடு கூட கிடைக்கலையா. எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை. இப்போ முதல் குவாலிட்டி 17வது வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, போதும், அவனுக்கு புத்தி தெளிந்த போது, பக்கத்தில் சொல்லுங்க, புத்தி தெளியணும். சொல்லுங்க, புத்தி தெளியணும், புத்தி தெளிய வேண்டும். சுப்பிரமணியபுரத்தில் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் உண்டு. அவனுடைய பேர் குரு. அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, வீடு கட்டும் பொழுது ஜன்னல் வாசல் என்ன செய்யாது, இருக்காது. அவங்க அம்மா, அவன் ஒரு பையன்தான், அவங்க அப்பா வெளியூருக்கு எங்கேயோ போயிருந்தாங்க. அப்போ கதவு இல்லைங்கிறத புரிஞ்ச ஒரு திருடன், ஒரு கள்ளன் என்ன செஞ்சிருக்கிறான், வீட்டுக்கு வெளியே நின்று நோட்டம் விட்டுருக்கிறான். இவன் ஏதோ அவங்க வீட்டில் நாய் உண்டு, நாய் குலைக்கிற சவுண்டை கேட்ட உடனே வெளியே நைஸாக எட்டி பார்த்தா ஒருத்தன் அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு காம்பவுண்ட் வால் உண்டு, தெரு, அந்த கோட்டைச்சோவர், அங்கே ஒருத்தன், ஒரு திருடன், ஒரு கள்ளன் இருட்டுக்குள்ளே அப்படியே ஒரு பீடியை மட்டும் குடிச்சிட்டு என்ன செஞ்சுட்டு இருந்துக்கிட்டே இருந்திருக்கான், நோட்டம் போட்டுகிட்டே இருந்திருக்கான், எப்போ உள்ள நுழையலாம். உடனே இவங்க அம்மாட்ட ஓடி வந்து சொல்லியிருக்கிறான். ஓடி வந்து சொன்ன உடனே அவங்க அம்மா செய்த காரியம், அவங்க கையில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் கலட்டி அவங்க வீட்டில் இருந்த தண்ணி பானைகள் என்ன செஞ்சாங்களா, போட்டாங்களா. ஏன் தெரியுமா அவங்களுக்கு? அப்படி போடுவாங்களா? தெரியாதோ. அவங்க வீட்டில் இருந்த ஒரு தவளை பானை, அதெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்களாம், போட்டாங்களா. ஏன்னா ஒருவேளை திருடன் உள்ளே வந்தால் தண்ணிக்குள்ளே தங்கம் இருந்தால் இருட்டில் என்ன செய்யாதான், தெரியாதாம். தண்ணிக்குள்ளே, எனக்கே அவன் சொன்னபோது ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ளே, அந்த பானைக்குள்ளே தங்கம் இருந்துச்சு. இந்த தவளைப்பானை, அந்த பிளாஸ்டிக் குடத்தில் போட்டு இது பண்ணிடுறாங்க, தவளைப்பானை. நீங்கள் இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா பானை முழுங்குற மாதிரி தான் இருக்கும், உள்ளே தங்கம் இருக்கிறது யாருக்கும் என்ன செய்யாது. அந்த பானை மட்டும்தான், பித்தளை பானை ஒரு மாதிரி தண்ணியோடப்பா, தண்ணிக்குள்ளப்பா, தண்ணி இல்லாமல் போனால் பானையோடு தூக்கிட்டு போயிடுவான் அவன். செம்பு பானை, அது மெனுங்கும் பொழுது கிட்டத்தட்ட அது பானை மாதிரியே தான் இருக்கும். அது என்ன செய்யாது, தங்கம்னு அவன் அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். கலங்களாக இருக்கும் பொழுது, இப்படி இருக்கும் பொழுது உங்களால் உள்ள இருக்கிற தங்கத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. புத்தி தெளியாம நம்மளால சரியான பாதையில் போக முடியாது. அல்லேலூயா. புத்தி தெளியணும். நம்முடைய புத்தி என்ன செய்யணும், தெளியணும். சில நேரங்களில் பிசாசு புத்தியை குழப்பி விட்டுருவான்.
அந்த நேரத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. சொல்லுவாங்க, ரொம்ப கோபமாக இருக்கும்போது முடிவு எடுக்கக்கூடாதான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதும். பக்கத்தில் சொல்லுங்கள், இந்த ரெண்டையுமே பண்ணிடாதீங்க. சொல்லுங்கள், இந்த ரெண்டையுமே. ரொம்ப கோபமாக இருக்கும் பொழுதும் முடிவுகள் எடுக்கக்கூடாதான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது முடிவை. ஏன்னா அந்த ரெண்டுமே மண்ட கோளாறான நேரம், ரெண்டுமே புத்தி குழம்பின நேரம். ரொம்ப கோபமாக இருந்தால் உங்களால் சரியாக முடிவு எடுக்க முடியாது. புத்தி தெளியணும். இல்லையிலும் நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது நம்ம ஊரில் வெண்பா வந்துச்சு. அது இதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப குட்டி பெண்ணாக இருக்கும்போது இந்த ரோட்டில் சைக்கிளில் வந்தேன். ஒரு 2 அடிக்கு அந்த பக்கம் யார் இருக்கான்னு தெரியல. நல்ல வேளை ஓடைக்குள்ளே பாயலை நான். வெண்பா நேரத்தில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு வேகமாக போயிருந்தேன்னா நேரம் என்ன செஞ்சுருப்பேன், பால்வாடிக்கிட்ட ஓடைக்குள்ள என்ன செஞ்சுருப்பேன், பாய்ந்திருப்பேன். புத்தி தெளியாமல் நீங்கள் எவ்வளவு வேகமாக போனாலும் முட்டி மோதி மூக்கு உடையமே தவிர உங்களால் சரியான பாதையில் போகவே முடியாது. அவ்வளவு காசு இருக்கும் பொழுது புத்தி குழம்பி இருந்துச்சு. தவிடுகாது கிடைக்குமான்னு சொல்லி யோசிக்கும் பொழுது புத்தி குழம்பி இருந்துச்சு. ஆனால் அப்புறம் தான் புத்தி தெளிந்தது. ஆமேன். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆகணும்னா, நீங்கள் ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட நிலையில் இருந்து 1000மாக ஜாதியாக மாறணும்னா, பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுடைய புத்தி தெளிய வேண்டும். சொல்லுங்க, உங்களுடைய புத்தி தெளிய வேண்டும். ஆமேன். 2வது, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, ஆம் ஆம் எத்தனையோ பேருக்கு இருக்கிறது, பசியினால் சாகிறேன். அடுத்த வசனம், எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என் தகப்பனிடத்திற்கு போய். 2வது குவாலிட்டி, யூ ஹேவ் டு கம் டு ஃபாதர். நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தே ஆகணும். நீங்க அப்பா கிட்ட வரணும். நீங்க தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பணும். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆகணும்னா இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழியே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால மட்டும்தான் உங்களை 1000மாக மாற்ற முடியும். உங்க மாமாவாலே முடியாது, உங்க கணவராலே முடியாது, உங்க பிள்ளைகளாக முடியாது, யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. தேவன் நினைச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால நீங்க தேவன் கிட்ட வரணும். ஆமென். தேவன் கிட்ட என்ன செய்யணும்? வரணும். பக்கத்தில் சொல்லுங்க, உறவு வேற ஐக்கியம் வேற. சொல்லுங்க, உறவு வேற ஐக்கியம். எத்தனை பேர் ஏசப்பாவை நம்புறீங்க? அப்போ நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்களாயிட்டீங்க, அப்படி தானே? உறவுக்குள் வந்துட்டீங்க. நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஹரிஷும் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஹாசினி ஆண்டவருடைய பிள்ளை தான், மரியம்மா சிஸ்டரும் தேவனுடைய. அது எந்த மாற்ற கருத்து இல்லைல்ல. உறவுக்குள்ளே வந்துட்டீங்க. ஆனால் உறவு இருக்குது, ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கா? ஆண்டவரோடு பேசுகிறோமா? ஆண்டவரோடு பழகுறோமா? கணவன் மனைவியாக இருப்பாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. அப்பா மகனாக இருப்பாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? அப்பா மகன் தான், உறவு இருக்குது, ஆனால் என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. இது ஐக்கியம் கிடையாது. அப்பாவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய அப்பாவாக இருக்கிறது மாத்திரம் பத்தாது, அவரோடு நாம் அடிக்கடி பேசணும், அவரோடு பழகணும். அல்லேலூயா. சிலர் தேவைக்கு மட்டும்தான் அப்பா அம்மா கிட்ட என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்பா அம்மா ஒரு 100 ரூபா என்ன செய்யுங்க? கொடுங்க. அது வரைக்கும் அப்பாவும் கண்ணு தெரியாது, அம்மாவும் கண்ணு தெரியாது. தேவைக்கு மாத்திரம் அப்பா அம்மா. நோ, ஆண்டவரோடு ஒரு உறவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஒரு உறவு அவசியம். ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் அவசியம். அவர் அப்பா தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவரோடு உறவாடுறீங்களோ, அவரோட ஐக்கியப்படுறீங்களோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையை உங்களை 1000மாக மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான உண்மை சொல்லட்டுமா? ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க. அவங்க தான் அந்த இடத்தை விட்டு ஓடுனாங்களே தவிர ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வருவதை நிறுத்தவே இல்லை. உண்மையா இல்லையா? நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் குற்றம் செய்யும் பொழுது, நாம் தான் ஆண்டவர்கிட்ட தூரம் போவோமே ஒழிய ஆண்டவர் நம்மளை தேடி வருவதை நிறுத்தவே இல்லை, நிறுத்தவும் மாட்டார். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறீங்க, 7 நாள் ஜெபம் பண்ணுறீங்க, 8வது நாள் உங்களுக்கு முடியலை, நீங்கள் படுத்துட்டீங்க. 8வது நாளும் தேவன் அந்த இடத்துல வந்து நிற்பார். அல்லேலூயா. உங்களுக்காக வருவார், உங்களை தேடி வருவார், உங்களிடத்துல பேச வருவார். கர்த்தர் வருவதை நிறுத்தவே மாட்டார். அவர் கிருபை உள்ளவர், அவர் நல்ல அப்பா. உங்களோடு உறவாட அவர் ஏங்கிய கண்களோடு காத்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவரோடு ஐக்கியப்படு. சொல்லுங்க, ஆண்டவரோடு ஐக்கியப்படு.
புத்தி தெளியணும். ரெண்டாவது ஏசப்பாவோட என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கணும். ஆண்டவருடைய பிரசனம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் 3 நாள் மலையில் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு மேலே என்ன செஞ்சிட்டாரு? போசிச்சுட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு அன்னைக்கு சாயங்காலமே ஒரு மலையை பார்த்து ஜோமனை போயிட்டாரா. ஆமென். அன்னைக்கு ராத்திரி அவர் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கார். நான் கணக்கு எடுத்து பார்த்தேன். எத்தனை மணி நேரம்? சாயங்காலத்திலிருந்து 4ஆம் ஜாமம் வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா 12 மணி நேரம் இயேசு ஜெபித்திருக்கிறார். அப்பாவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார். அவர் ஐக்கியப்பட்டதுனால தான் தண்ணீரின் மேலே நடக்க முடிஞ்சது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரோட ஐக்கியப்படுங்க. ஏசப்பா கூட அடிக்கடி பேசுங்க, பாட்டு படிங்க, பைபிளில் வாசிங்க, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுங்க. அடிக்கடி ஆண்டவரோட ஐக்கியப்பட்டீங்கன்னா நீங்கள் 1000ஆக மாறுவீங்க, பலத்த ஜாதியாக மாறுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா கிட்ட வரணும். பக்கத்தில் சொல்லுங்க, அப்பா கிட்ட வா. அப்பா கிட்ட இக்கட்டான நேரத்தில் அப்பா கிட்ட வரணும். 3வது ஐக்கியப்படணும். ஆமென். அநேகர் பிரச்சனை வந்த உடனே எந்த மனுஷனை உதவிக்கு கூப்பிடலாம் தான் பார்ப்பாங்க. முதலாவது அப்பா கிட்ட வாங்க. பாவம் செஞ்சிட்டிங்களா? எங்கே வாங்க? அப்பா கிட்ட வாங்க. அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அவன் எல்லாத்தையும் இழந்த நேரத்தில் அப்பா கிட்ட வந்திருக்கலாம். பண்ணி தவிடு வரைக்கும் போக வேண்டிய வேலையே கிடையாது, அவசியமே கிடையாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அப்பா கிட்ட வந்துருங்க. ஏசப்பா கிட்ட ஓடி வந்துருங்க. அவர் உங்களை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. அவர் தாங்க ஹோப்பு, அவர் தாங்க நம்பிக்கை. ஒரு சின்ன பிள்ளை, வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு சிறு பிள்ளையை போல் நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க? பிரவேசிக்க மாட்டீங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா அடி பிரிச்சிருவாங்க. நேரம் எங்கே ஓடுவோம்? சொல்லுங்கள், எங்கே ஓடுவோம்? அப்பா காப்பாற்றுங்க. எங்கள் அப்பா வெரி குட் ஃபாதர், காப்பாற்றவே மாட்டார். அறுவாடு நிற்பார். ஏழை அங்கே போகல, ஏழை இங்கே போகல, லுங்கியை கலட்டுவார், மாட்டுவார், சட்டையை போடுவார். நம்மளை மட்டும் காப்பாற்ற மாட்டார். ஏமா அடிக்காதமானு கூட என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டோம். நம்ம அப்பா காப்பாற்று அவரை சுற்றி சுற்றி வந்தா அவர் டே நீங்கள் போகிற, நான் முதல்ல உங்கள் அம்மாட்டது என்னையே காப்பாற்றணும்டா, நான் என்ன காப்பாற்றவே 2 பேர் தேவை, நீ ஏன்ட்ட வந்து காப்பாற்றுங்கிறியா அப்படின்னு என்ன செஞ்சிருப்பேன், நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா காப்பாற்றுக்கணும், அப்பாவால் காப்பாற்ற முடியல. உடனே என்ன செஞ்சிருவேன்? விசுவாசிங்க வீட்டுக்கு ஓடிடுவேன். அட்டி தாங்க முடியாமல் நேராக அப்போ எமிமாக்கா உண்டு, எமிமாக்கா வீட்டுக்கு ஓடிடுறது. ஓடி எக்கா அம்மா ரொம்ப அடிக்கிறாங்க, கொஞ்சம் சிபாரிசுக்கு வாங்கணும்னு அந்த அக்கா வருவாங்க. என்னை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் தோசை தேங்காய் சட்னிலாம் கொடுத்து கூப்பிட்டு வாங்கின அடியை மறைக்க வச்சு அங்கேருந்து கூட்டு, எக்கா ப்ளீஸ்க்கா ஜேபஸ் என்ன செஞ்சுருங்க, அதெல்லாம் மன்னிக்க முடியாது எம்மிமா, அவன் முழங்கால் போடணும்னா போடணும். அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ போராடி வக்கீல் மாதிரி வாதாடி வீட்டுக்குள்ள செஞ்சுட்டு போயிடுவாங்க, சேர்த்துட்டு போயிடுவாங்க. அப்பா அணைச்சிருந்தாருன்னா எம்மிமாக்கா வீட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை. சரி விடு, நல்லா அடி கொடுத்துட்டல, பாவம் சொல்லி விட்டுருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்திருப்பேன். அந்த தேங்காய் சட்னி வீட்டில் என்ன செஞ்சுருப்பேன். அப்பா அணைக்கிறவர். நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டிங்கன்னா, தவறான வழியில் போயிட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம்னா, வியாதின்னா, குறைவுனா அப்பா கிட்ட வாங்க. ஆமேன். புத்தி தெளியணும், அப்பா கிட்ட வரணும், அவரோடு ஐக்கியப்படணும். ஆமேன். அல்லேலூயா. உறவாடணும். இந்த சின்னவன் அப்படிங்கிற வார்த்தையை பைபிளில் வேற எங்கே படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா, நீங்கள் ஆதியாகமம் 1:16 வாசிங்க. ஆதியாகமம் 1:16. இதே வார்த்தையை எபிரேய பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:16. பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடரும், ஆம், பகலை ஆளுவதற்கு சூரியன் என்ற பெரிய சுடரையும், இரவை ஆளுவதற்கு சந்திரன் என்ற சிறிய சுடர். சிறியவன் என்றால் சந்திரன். பக்கத்தில் சொல்லுங்க, சந்திரன். நிலா. இந்த நிலா என்ன செய்யும்னா, சொல்லுங்க, நிலா என்ன செய்யும்? அங்கே வடை சுடுற பாட்டிக்கிட்ட இருந்து பருப்பு உடைய சாப்பிடுமா? நிலா என்ன செய்யும்? அது சுயமாக அதுக்கிட்ட இருந்து லைட் வரவே வராது. சுயமாக நிலாவால் என்ன செய்ய முடியாது, லைட் அடிக்காது. நிலா எப்படி ஜொலிக்கும் என்றால், பகல் முழுவதும் பெரிய சுடராகிய சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு, சயின்ஸில் படிச்சிருக்கீங்களா பிள்ளைங்க? நிலா சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி அது என்ன செய்யுது, இரவு முழுவதும் பிரதிபலிக்கிறது. அந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் என்ன செய்யுது, கொடுக்குது. இதுதான் சந்திரன். சிறியவன் என்ன செய்யணும் தெரியுமா? நிலாவை போல இருக்கணும். தேவனோடு உறவாடுனா தான் வேதவசனம் சொல்லுகிறது, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. உன் ஒளி சூரியன்கிட்ட இருந்து வருதுப்பா, நீங்க வாங்கி நீ இந்த உலகத்துல வெளிச்சத்தை கொடு. ஆமேன். பக்கத்துல சொல்லு, நீ தான் பௌர்ணமி. சொல்லுங்க, நீங்க தான் பௌர்ணமினா என்னது? வெளிச்சம் கொடுக்கிற நிலா, ஜொலிக்கிற நிலா. நம்மளால ஜொலிக்க முடியாது.
இல்லைன்னா அமாவாசை ஆயிடுவோம். ஆண்டவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றால் நீங்கள் நானும் ஜொலிப்போம். ஆமென், அல்லேலூயா. புத்தி தெளியணும், அப்பா கிட்ட வரணும், அவரோட என்ன செய்யணும்? உறவாடணும், ஐக்கியப்படணும், நிலாவை போல ஒளியை பெற்று ஜொலிக்கணும். 4வது சிறியவனை குறித்து பார்ப்போம். அதே வாக்கியம் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 25, ஆதியாகமம் 25 23 வாசிங்க. 2 ஜாதிகள் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை. இங்கே வயிற்றிலிருந்து ரெட்ட பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த ரெட்ட பிள்ளைகள் பேர் என்னது? ஏசா, யாக்கோபு. ஏசா தான் மூத்தவன், யாக்கோபு 2வது. சரிங்களா? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். 24 வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போமா? பிரசவகாலம் பூரணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவள் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். கரடி மாதிரி வெளியே வந்திருக்கான் ஏசா. அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று குதிங்காலை பிடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டான்? வெளியே வந்து விட்டான். யாக்கோபு என்றால் ஏமாத்துக்காரன் அர்த்தம். என்ன காரன்? அவன் தாயினுடைய முக்கி அந்த பிரசவ வழியில் வரலை. அவன் அண்ணன் வெளியே வரும்போதே காலை பிடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். கஷ்டப்படுத்தாமல் சுவங்கின்னு ஒரே வழியிலே 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. ஏமாத்துக்காரன். யாக்கோபுனா ஏமாத்துக்காரன். அவனுடைய அண்ணங்காலை பிடிச்சிட்டே சுவங்கி என்ன செஞ்சிட்டான்? வெளியே வந்துட்டான். யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். 27 வாசிப்போம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாகனா முதல் குவாலிட்டி புத்தி தெளியணும். 2வது குவாலிட்டி என்ன பிரச்சனைனாலும் அப்பா கிட்ட வரணும். 3வது அப்பாவோட ஐக்கியமாக இருக்கணும். 4வது கூடாரவாசியாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, கூடாரவாசி. கூடாரவாசினா என்னது பாஸ்டர்? வேதவசனம் சொல்லுகிறது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாய் இருந்தான், விலகாதவனாய் இருந்தான். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய திட்டம், அவருடைய சமூகத்தை விட்டு நீங்க பிரியாம அவருடைய வார்த்தையை உறுதியா பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் 1000 பலத்த ஜாதியாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, தேவனை விட்டு உங்க உள்ளம் பிரிஞ்சிடவே கூடாது. சொல்லுங்க, தேவனை விட்டு உள்ளம் பிரிஞ்சிடவே கூடாது. அவரோட ஐக்கியமாக இருக்கிறது மாத்திரமல்லங்க, அவர் வார்த்தையை நல்லா நம்பணும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. இந்த வார்த்தை ஏசப்பா உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை நம்பி நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு 3 தடவை அல்லது 7 தடவை இயேசுவே இந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி, நீங்கள் நான் அப்படியே மாற்ற போகிறபடியால் உமக்கு நன்றி. இதை நம்பி இதை உறுதியாக பிடிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாக மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கும் போது டைரியும் பெண்ணுமா போகிறீங்க? எத்தனை பேர் ஜெபித்து முடிச்சதுக்கப்புறம் தேவன் உங்களோட பேசுனதில் எழுதி வைக்கிறீங்க? எங்கே பாஸ்டர் பேசுகிறாரு, நான் தான் பேசிட்டு வந்துடுறேன். எத்தனை பேர் தூங்கும்போது ஆண்டவரே சொப்பனத்தில் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? நைட்டு தூங்கும்போது ஜெபிச்சுட்டு தான் படுக்கணும். ஆமென். எப்படி படுக்கணும்? ஆண்டவரே சொப்பனத்தில் என்னோடு பேசுங்க, என்னை குறித்து பேசுங்க, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கப்பா, நான் எந்த விஷயத்தில் கரெக்ட் பண்ணிக்கணும், எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எங்கள் குடும்பம் எப்படி இன்னும் உயர்வதற்கு ஐடியா கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, யாக்கோபு அவன் பிஸ்னஸில் முன்னேறுவதற்கு சொப்பனத்தில் தேவதூதன் சொல்லி கொடுத்தான். அல்லேலூயா. அந்த புள்ளி இல்லாத ஆடு, அந்த சமூகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? சொப்பனத்தில் தேவதூதன் வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தான். அப்படியே யாக்கோபு ஜெயித்தான். நைட்டு தூங்கும் போது ஏசப்பா கனவுல எங்கூட என்ன செய்யுங்க, பேசுங்க. உங்களுக்கு கனவு குறித்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒரு கனவு வந்துச்சுன்னா காலையில் அப்படி விட்டுறாதீங்க. கொட்டாவியாக கனவு போயிடக்கூடாது வெளியே. அதை ஒரு டைரியில் எழுதி வைக்கணும். ஆமென். எந்திக்கும் பொழுதே அல்லது தூங்கும் போதே உங்ககிட்ட ஒரு டைரி, ஒரு பெண்ணு வச்சுருங்க. டைரி பெண் வைக்க முடியாதுன்னா ஃபோனில் எந்திரிச்சோன்னு நோட் பண்ணிடுங்க. கனவை தெளிவாக நீங்கள் எழுதும் பொழுதே கர்த்தர் அதற்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு வர்ற கனவுகளை நல்லா கவனிங்க. ஆண்டவர் கொடுக்குற கனவுகள், சொப்பனங்கள் வேதத்தின் அடிப்படையில் இருக்கும். நீங்கள் அந்த கனவையும் வசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயம்
அதில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் நேற்று நைட்டு தூங்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டுப்படுத்தேன், ஆண்டவரே சபையை குறித்து எங்களை குறித்து ஆண்டவரே சொப்பனத்தில் பேசுங்க, நான் என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணுங்கும் பொழுது நான் திடீர்னு சொப்பனத்தில் நடந்தது. சரிங்களா, சொப்பனம் கனவு வந்து மறக்கவே மறக்காது. தேவன் கொடுத்த கனவு என்ன செய்யாது, மறக்காது. நான் கதவை திறந்து வெளியே வரேன். வெளியே வந்துட்டு திருப்பி சர்ச்சுக்குள்ளே போகிறேன். இந்த படி ஏறின உடனே போட்டிகோ முழுவதும் மண் மேடு, பாலான மண் மேடு. இந்த வாசல் முழுவதும் மண்மேடாக இருக்குது. கதவை திறந்து உள்ளே போகிறேன், வாசல் முழுவதும் உள்ளேயும் மண் மேடு. உடனே என்ன ஆண்டவரே மண்ணாக இருக்குன்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சோடனே எழுதி வச்சுட்டேன். இந்த மாதிரி நான் வெளியே வந்தேன், அப்படியே சொப்பனத்தில் எல்லாம் நடந்தது. உள்ளே போனேன், வெளியே மண், உள்ள மண், ஏதோ ஒரு இடிஞ்ச கட்டடம். நீங்கள் ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கிறீங்க ராமேஸ்வரம்? அங்கே சுனாமி வந்தப்போ பழைய சர்ச் ஒன்று இருக்கும். அது பார்க்க எப்படி இருக்கும், மண்ணெலாம் மூடி, பழைய கட்டடங்கள்லாம் மண்ணில் மூடி 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 இருக்கும். அந்த இடத்துல கடைசி அரிச்சல் முனை அந்த பகுதியில் அப்படி நம்மளுடைய சபை மண்மேடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே நான் தியானித்தேன், பைபிள் எடுத்து மண்மேடை குறித்து எங்கெல்லாம் வசனம் இருக்கோ தேடினேன். என்னென்ன வசனங்கள் மண்மேடாக இருக்குது. உடனே சங்கீதம் இன்னைக்கு ஃபாஸ்டிங் முறையில் அதைத்தான் மெசேஜாக கொடுத்துருக்கிறேன். அன்றைக்கி நீங்கள் ஒரு 45 நிமிடம் உங்களுக்கு இருக்குன்னா இன்றைக்கி நான் யூடியூப்பில் போட்ட, வாட்ஸ்அப்பில் போட்ட அந்த மெசேஜை நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபை மண்மேடுகளாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கி அந்த தலைப்பில் தான் செய்தி எடுத்தேன். அதை வைத்து தான் ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார், அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானத்தையும். அப்போ ஏன் மண்மேடாக இருக்குது, நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மண்மேடுகள் என்ன செஞ்சிருச்சு, மாற்றிருச்சு. அப்போ அதை குறித்து அப்போ அதுலேருந்து வெளியே வரணும் என்ன செய்யணும், ஆண்டவர் அதற்கு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அது அப்படியே எனக்கு சபையிலையும் கற்றுக் கொடுத்தேன். நம்ம சபையில் ஒருத்தரும் மண்மேடாக இருக்கக்கூடாது, மாளிகையாக இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் வச்சுருக்க நம்ம என்ன எப்படி இருக்கணும், மாளிகையாக. அப்போ நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை விட்டு பிரியாத உள்ளன்னா 4வது குவாலிட்டி கவனமாக இருக்கணும். தேவன் பேசினா டக்குன்னு எழுதி வச்சிடணும், சொப்பனத்தில் பேசினா டக்குன்னு எழுதி வச்சிடணும். புரியலனாலும் எழுதி வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கணும், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பார்க்கணும். எப்படி ஆகிலும் தேவனை விட்டு பிரியாத உள்ளத்தோடு நீங்கள் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம் இருந்துச்சு. புரியுற மாதிரி சொல்கிறேனே. சொப்பனக்காரன், உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன், பைபிளில் சொப்பனக்காரன் உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஏன்னா யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சது, அப்படி தானே? இப்போ இன்னொரு கேள்வி, முதலாவது யோசேப்பினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது யார்? யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, அதுக்கு அர்த்தம் சொன்னது யார்? அண்ணமாரு யாரு? நான் யோசிச்சு பார்த்தேன், யோசேப்பு முதலாவது அர்த்தம் என்ன செய்யல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே சொப்பனத்துக்கு அர்த்தம் இவன் சொன்னான். இந்த மாதிரி நட்சத்திரம் இருந்தது, சூரியன் சந்திரன் இருந்ததுன்னு உடனே அப்போ நானும் அப்பாவும் அம்மாவும் என்ன செய்வோமோ, உடனே அரிக்கட்டுக்கெல்லாம் சுமந்துட்டு இருந்தேன், உங்கள் அரிக்கட்டுக்கெல்லாம் எனக்கு முன்னாடி வணங்கினது. இவன் சொல்லலை, இவன் எக்ஸ்பிளைன் பண்ணலை, அவனுடைய அண்ணன் மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம் இருந்தது. உங்கள் வீட்டில் நீங்கள் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும். ஹல்லேலூயா. புத்தி தெளியணும், அப்பா கிட்ட வரணும், ஐக்கியப்படணும், தேவனுடைய வார்த்தையை விட்டு சிம்பிளாக சொல்லணும், தேவனுடைய வார்த்தைக்கு வெயிட்டு கொடுக்கணும். ஆண்டவர் ஆராதனை ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா சரி யாருக்கோ பேசுகிறாருன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. சொப்பனை வருதுன்னா அதை கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடக்கூடாது. திடீர்னு பைபிளை திறக்கும் பொழுது ஆண்டவர் ஏதாவது வசனத்தில் பேசுகிறாருன்னா அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது, எழுதி வைக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், எழுதி வைக்கணும், எழுதி வைக்கணும். உங்களுக்கு ஒரு ஆள் 50,000 ரூபா தரணும், என்ன செஞ்சிடுறீங்க, எழுதி வச்சிடறோம்ல. 50,000 ரூபா காட்டிலும், வெள்ளியை காட்டிலும், பொன்னை காட்டிலும் இது பெரியது, உயர்ந்தது, சிறந்தது. ஆமென். 50,000 ரூபா உங்களுக்கு டாட்டா குட் பைன்னு சொல்லிட்டு போயிடும், இது உங்களை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தைக்கு நீங்கள் வெயிட்டு கொடுத்தீங்கன்னா, ஏசாயா 60:22 மறுபடி வாசிங்க. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆமென். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவாதி தேவன் எங்களுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி எங்களை பார்த்து பேசியிருக்கிறீங்களா ஆண்டவரே. அதற்கு முதலாவது எங்கள் புத்தி தெளியட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா எங்களுடைய புத்தி தெளியட்டும். எந்த விதத்துலையும் தவறான பாதையில் நாங்கள் போயிடக்கூடாது.
எங்கள் மனசு எந்த விதத்திலையும் தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. எங்கள் புத்தி இன்னும் தெளியட்டும். ஜெபம் பண்ணுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆண்டவரே, எங்கள் புத்தியை ஆண்டவரே தெளிவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய புத்தி தெளியட்டும். இரண்டாவது, நான் எந்த பிரச்சனைனாலும் உங்ககிட்ட ஓடி வரணும் ஆண்டவரே. எந்த மனக்கசப்புனாலும் எந்த வேதனைனாலும் உங்ககிட்ட நான் ஓடி வரணும் ஆண்டவரே. உங்கள் பிரசனத்தை தேடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூணாவது, உங்க கூட நான் ஐக்கியப்படணும் ஆண்டவரே. அந்த நிலாவை போல உம்மிடத்திலிருந்து வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாலாவது, உங்க வார்த்தைக்கு நான் கனம் கொடுக்கணும் ஆண்டவரே. உங்க கூடாரத்தை விட்டு பிரியாம இருக்கணும் ஆண்டவரே. உங்க வார்த்தையை விட்டு நான் விலகாம இருக்கணும் ஆண்டவரே. நீங்க என்கிட்ட எப்படி எந்த நேரத்தில் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பேசுற வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கணும் ஆண்டவரே. அதை நான் இழந்துடக்கூடாதுப்பா, அதை நான் இழந்துடக்கூடாதுப்பா. சாலமோனுக்கு கர்த்தர் எத்தனையோ தடவை தரிசனம் ஆனாரா, ஆனா அவன் அதை கண்டுக்காம விட்டுட்டான். அப்படி நான் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நீங்க எந்த விதத்தில் பேசுறீங்களோ உணர்வுள்ள காதுகளை இருதயத்தை எனக்கு கொடும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் 1000 மாறட்டும், பலத்த ஜாதியாக மாறட்டும். இந்த 4 குவாலிட்டிஸ் எங்களுக்குள்ள வருவதற்கு ஆவியானவர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட தேவன் இருப்பார். ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வசனத்தை நினைவு கூறுங்க, அறிக்கை பண்ணுங்க, உங்களுக்கு அப்படியே நடக்கும்.